Hi guys, welcome to gsmtamil. சேனலுக்கு உங்களோட அன்போட வரவேற்கிறேன். என்கிட்ட நிறைய கமெண்ட் வந்தது. OS இன்ஸ்டால் பண்ணா ஸ்டார்டிங்ல 22H2 வெர்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க OS இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இந்த லோகோ நேம் லோகோவோட வந்துட்டு this user password must be changed before sign in அப்படினு இருக்கு. இது என்னன்னா நிறைய பேர் குழம்புவாங்க. அது என்ன அப்படி வருது அப்படினு. இது 22H2 அப்டேட்ல Windows 10 இருக்கட்டும் Windows 11 இருக்கட்டும் ரெண்டுக்குமே இந்த ஒரு ஆப்ஷன் வருது. ஏன் வருதுன்னா நீங்க பாஸ்வேர்டு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடியே செட்டப் பண்ண சொல்லும் OS இன்ஸ்டால் பண்ண சொல்லும்போது. ஆனா இப்போ இந்த அப்டேட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நேமும் சரி பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நேம் ஜெனரேட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கேக்குது ரீஸ்டார்ட் பண்ணக்கல. நீங்க வேணும்னா செட் பண்ணிக்கலாம், வேணானா செட் பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிறது தான். சரி ஓகே, ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறேன். இங்க பாருங்க, அதுல பாஸ்வேர்டுன்னு கேக்குது. நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து ஆல்ரெடி பிஃபோர் முன்னாடி போட்ட பாஸ்வேர்டுன்னு கேக்குது, நியூ பாஸ்வேர்டுன்னு கேக்குது, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேக்குது. சரிங்களா? நான் முன்னாடி பாஸ்வேர்டு எதுவும் போடல. இப்ப நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேக்குது. என்ன பண்ணலாம்? சரி, உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் இது ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க உள்ள போயிட்டு கூட நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அதனால இது எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, இங்க ஏதாவது கொடுத்தா ஏதாச்சும் லாக் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து என்டர் மட்டும் பண்ணுங்க. சேஞ்சிங் பாஸ்வேர்டுன்னு வந்துடும். யுவர் பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சேஞ்ச்டு. வெரி சிம்பிள். நம்ம எந்த பாஸ்வேர்டும் செட் பண்ணல அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேர்டு இல்லாம உள்ள போகும். இதை நீங்க முன்னாடி பாஸ்வேர்டு போட்டிருந்தா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்காது. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வர ஒரு விஷயமே கிடையாது. விண்டோஸ் 10 22H2 இருக்கட்டும், விண்டோஸ் 11 22H2 இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்ப மாத்திருக்காங்க. அப்டேட்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. இது டிஃபரெண்டா நல்லா இருக்கு. இருக்க நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? லோட் ஆகி இப்போ உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் எல்லாம் அழுத்துறேன் நான். திருப்பி என்ன பாஸ்வேர்டு கேக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்போ லாக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்டர் பிரஸ் பண்றேன். ஜஸ்ட் சைன் இன் இருக்கு, என்டர் பண்றேன். வெல்கம். ஓகேங்களா? பாஸ்வேர்டே இல்லாம வந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றேன், நீங்க செட்டிங்ல போயிட்டு கூட பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டுனா நீங்க அங்க போய் பாஸ்வேர்ட் செட் பண்ணவே தேவையில்ல. சரி ஓகே, உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணாலும் சரி யூடியூப் சர்ச் பார்ல போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணி GSM தமிழ்னு மட்டும் போடுங்க. உங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நிற்கும். அது இல்லாம இதுக்கு முன்னாடி எப்படி வந்து விண்டோஸ் 11 வந்து 22H2 எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத வீடியோ போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே, நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கான லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். மீண்டும் பை பாய்.